கஷ்டமில்லாத வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவாதான் இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சிலருக்கு பணத்தினால கஷ்டம், ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் கஷ்டம், இன்னும் ஒரு சிலருக்கு உறவுகள்னால கஷ்டம், கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வரணுமேங்கிற ஏக்கம், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கணும், நல்லா படிக்கணுமேங்கிற கவலை, இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான தீர்வை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 5 ஏலக்காய கையில வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த புதன்கிழமையும் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இன்னமுமே நமக்கு விசேஷமானது. பொதுவா தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம எளிமையான முறையில விநாயகருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீர்றதுக்கு, அதுவும் 48 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு இன்னைக்கு விநாயகருக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு மகா மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்றதுக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யணும்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, பூஜை செய்ய முடியாதவங்க, வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும், வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். வழிபாடுகளை செய்ய முடியாதவங்களும், உங்க வீட்டுல இல்லாம வெளியில இருக்கிறவங்களும் என்ன பண்ணணுங்கிறதையும் தனியாவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததா நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். 5ங்கிற எண்ணிக்கை இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்துக்குரிய நம்பர் தான் 5. அதனால 5 ஏலக்காய வச்சு இன்னைக்கு நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணலான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி நாள்ல இந்த வழிபாட நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட நீங்க செஞ்சாலே போதும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க இந்த வழிபாட செய்யக்கூடாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்யக்கூடாது. நீங்க அடுத்ததா சொல்ல போற பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல பிள்ளையார் குட்டி தோப்புக்கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்காரும் போது 5 ஏலக்காயையும் உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க. இப்போ விநாயகர்கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
ஒரே ஒரு குறிக்கோள்ங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த நேரத்துல விநாயகர்கிட்ட நீங்க கேளுங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா விநாயகருக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். அதை நீங்க 108 முறை சொல்லுங்க. 108 முறை சொல்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்படி 108 முறை சொல்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா குறைஞ்சது 27 முறை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. இதுதான் அந்த மந்திரம். 5 ஏலக்காய கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த 5 ஏலக்காயையும் விநாயகரோட பாதத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருக்கிறவங்களும் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இல்லாம உங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்கன்னாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருக்கீங்கன்னாலும் சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்க கையில 5 ஏலக்காயை நீங்க வச்சுக்கோங்க. நீங்க இத பூஜை அறையில இருந்து செய்ய வேண்டாம். உங்க வீட்ல ஆபீஸ்ல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். 5 ஏலக்காய கையில வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை கொடுக்கறேன். அதாவது விநாயகரோட எனர்ஜிய ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் அது. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். அந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 46429 464229. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். பொதுவா ஏஞ்சல் நம்பரை நாம தனித்தனியா தான் உச்சரிக்கணும். ஒன்னா சேர்த்து 46429 அப்படின்னு சொல்லி உச்சரிக்க கூடாது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது. அதனால இந்த நம்பரை நீங்க தனித்தனியா தான் உச்சரிக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும், எத்தனை தடவை உச்சரிக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நீங்க எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம். மந்திரம் சொல்றதுக்கு தான் நேர கணக்க நாம பார்க்கணும். இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை நாம சொல்றதுக்கு நேர கணக்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி இந்த நம்பரை 5 நிமிஷம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஏலக்காய என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மந்திரத்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஏலக்காய பூஜை அறையில விநாயகரோட பாதத்துல வச்சிருப்பீங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ஏஞ்சல் நம்பரை சொல்லியிருக்கீங்கன்னா ஏஞ்சல் நம்பரை சொல்லி முடிச்ச உடனேயே இந்த ஏலக்காயை தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சமையலுக்கு பயன்படுத்தும் போது அசைவ சமையலுக்கு இந்த ஏலக்காயை நீங்க பயன்படுத்தக்கூடாது. சைவ சமையல் வெஜிடேரியன் ஃபுட்டு நீங்க சமைக்கும் போது இந்த ஏலக்காயை தாராளமா பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன எளிமையான இந்த வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.